இது வந்து பார்த்திங்கன்னா ராயர்பாளையத்துலேருந்து உள்ளார ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கிராமம் பேர் சொன்னாங்க, கரெக்டாக எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் மட்டும் தாங்க, இதில் எந்த ஒரு வெயிட்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கஸ்டமரை வந்து அண்ணா நகர்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் ட்ராப் மட்டும்தாங்க. அங்கே ராயர்பாளையத்தில் போய் உள்ளே போயிட்டு நம்ம அந்த கிராமத்தில் போயிட்டு அங்கே பார்க்கலாங்க எந்த கிராமங்கிறத நான் காட்டுறேன். அங்கே போய்ட்டு உள்ளே போய்ட்டு நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம நாமக்கல் எம்டி வர வேண்டியதாங்க. நம்ம இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டரமேடு வந்துட்டோங்க. அடுத்தது இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸில் அப்படியே நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. இந்த அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்பில் நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்துருவாங்க. அண்ணா நகர் உள்ளார வந்தாச்சுங்க. நம்ம போயிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிடுவாங்க. பார்த்திங்கன்னா ராயர்பாளையம் ட்ராப்னு சொல்லியிருந்தோமா, அது ட்ராப் இல்லைங்க, அது நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோம். இல்லை அவங்க சொன்னது அப்படி சொல்லிட்டாங்க. கடைசியில் இது வந்து பத்திரிக்கை வைக்க போகிறாங்க. இது வந்து பேக்கேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நம்ம ஃபஸ்ட் இடம் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சந்தர்ப்பூர் விநாயகர் வந்துட்டோங்க. வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க வந்துதாங்க ஃபஸ்ட்டு தெரியலைங்க. இப்போ தாங்க அது பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் நம்ம வண்டி கொடுத்துட்டோங்க. எத்தனை ஒரு பேக்கேஜ் ஓடுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பெரியப்பட்டி ரோட்டில் இருக்க வந்து ராசி கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ ராசி கார்டனில் வந்து கஸ்டமரை வந்து இறக்கி விட்ருக்கோம். அவங்க கஸ்டமர் வந்து போயிருக்காங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. திருப்பி வந்தோடனே வந்து இங்கேயே பக்கத்துலேயே இன்னொரு இடம் சொன்னாங்க. இங்கே பெரியப்பட்டி ரோட்லேயே இன்னொரு இடம் சொன்னாங்க. அங்கே நம்ம வந்து அவங்கள கஸ்டமரை வந்து இப்போ வந்து 2nd பிளேஸில் கொண்டு வந்து இறக்கி விட்ருக்கோம். அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது வெளியில் சொன்னாங்க. நம்ம ஓகேங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 7:00 ஆயிடுச்சு. 1 ஹவர் பேக்கேஜ் முடிஞ்சுங்க. எத்தனை ஹவர் பேக்கேஜ்னு சொல்ல, ஓடுறது ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓடுறது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 7:00 ஆயிடுச்சுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:55 ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 6:00 பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:55 ஆயிடுச்சுங்க. 7:00 ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 1 ஹவர் பேக்கேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு தாங்க போயிருக்காங்க. நம்ம வண்டி இங்கே தாங்க நிற்கிது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:45 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ராயர்பாளையத்துலேருந்து உள்ளார ஒரு 2 கிலோமீட்டரில் வந்திருக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராயர்பாளையத்துலேருந்து உள்ளார வந்திருக்கோங்க. இப்போ கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகணும், போயிட்டு அப் அண்ட் டவுன் வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ராயர்பாளையத்தில் கஸ்டமரை நல்லபடியாக வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க. இப்போ திருப்பி வந்து வருவாங்க. அவங்க கஸ்டமர் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகணுங்க. கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி நம்ம அண்ணா நகரில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம இந்த ட்ரிப் வந்து எண்ட் ஆகும். வாங்க, அவ்வளோதாங்க. இங்கேருந்து எத்தனை மணிக்கு புறப்படுறோங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீ போயிட்டு போயிட்டு அம்மி கூட இருந்துட்டு அம்மி பார்த்துட்டு சரியா 2 நாள் கழிச்சு வந்துருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9:26 ஆயிடுச்சுங்க. பேக்கேஜ் இதோட வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ராயர்பாளையமும் போயிட்டு வந்துட்டோங்க. இப்போ தாங்க அண்ணா நகர்லேருந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம என்ன பேமெண்ட்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டுருக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி டியூட்டியோட ஃபுல் டியூட்டி வந்து முடிச்சாச்சுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கரூர் போயிருந்தோம். கரூர் போயிட்டு சேந்தமங்கலத்து போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு லோக்கல் ஒன்று ஓட்டிட்டு இப்போ அடுத்தது வந்து அண்ணா நகரில் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ராயர்பாளையம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டோங்க. அது அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் ட்ரிப்பாக மாறிடுச்சு. அப்புறம் இடையிலிங்க 2 லோக்கலில் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க பிளானு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 6 o'clock நம்ம கொடுத்தாங்க வண்டி. இப்போ 3.5 hours ஆகிருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பேமெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக வாங்கிட்டு நம்ம அவ்வளோதாங்க கிளம்பிட்டோங்க. நம்ம அண்ணா நகர் பஸ் ஸ்டாப், துறை ரோடு அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் ரோடு வந்தாச்சுங்க. இதில் அப்படியே நம்ம ரைட்டு திரும்பினோம்னா நாமக்கல் சிட்டிக்குள்ளார போயிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கும் இது போன ஹாப்பி ஜேர்னி பண்ணணும் அப்படி நாமக்கல்ல வந்து இதே மாதிரி ஹாப்பி ஜேர்னி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் டாக்ஸி கால் பண்ணுங்கள். நம்ம நீட் அண்ட் க்ளீன் கேபு, குட் டிரைவர் எல்லாமே வந்து பக்காவாக நம்ம பண்ணி தருவோங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் தரேங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேபு, டாக்ஸி, ஏதாச்சும் லோக்கலில் டாக்ஸி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அவுட் ஸ்டேஷன் வேணாலும் எடுத்துக்கலாங்க. 3 days 4 days ஊட்டி ட்ரிப் வேணாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து ஊட்டி ட்ரிப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம நீட்டாக வந்து நம்ம சைட்லேருந்து என்ன பெனிஃபிட் ஆஃபரில் பண்ணி தர முடியுமோ எல்லாமே ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாங்க.